நேரம் இந்த ஜெப தியானமே. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்றைய இறைவார்த்தை தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். சாத்ராக், மேசாக், ஆபேத் இந்த 3 வாலிபர்களும் பொற்சிலையை வணங்கணும்னு சொல்லி ராஜாவுடைய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் விசுவாசத்தில் தைரியமாக நின்றார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி உறுதியாக நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். நம்முடைய விசுவாசம் இப்படி இருக்கிறது. நம்ம தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உலக மனிதர்களுடைய கைகளுக்கு காரியங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உலக மனிதர்களைப் போல் பயமோ நடுக்கமோ 3 வாலிபர்களுக்குள்ள இல்லாதது இருந்ததுனால், கர்த்தரை சார்ந்து கர்த்தரை விசுவாசித்ததுனால தைரியமாக நிற்கிறாங்க. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஒரு சில காரியங்களில் இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி விசுவாசத்தில் பின்தங்கி இருக்கிறோம். சாத்ராக், மேசாக், ஆபேதை போல விசுவாசத்தில் பலப்படுவோம். ராஜாவுடைய கட்டளையின்படி உங்களை எரிகிற சூளையில் போட்டாலும் 3 நபரையும் போடுறாங்க. அந்த இடத்துல 4வது நபராக ராஜாவுடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. தேவதூதர் அவங்களோடு கூட என்ன செய்தார்? அக்னிக்கு நடுவில் உலாவி அவங்களை தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனை, அக்னி போல பயங்கரமான காரியங்களில் நம் சூளையில் போடப்படுகிற சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த 3 வாலிபர்களைப் போல் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் பலப்படணும், தைரியமாக நிற்கணும். நம்முடைய தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது ஆண்டுடைய நாம மகிமைக்காக இன்னும் அடுத்தபடியாக விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம் இந்த வசனத்தில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 29வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போனது போல கடந்து போனார்கள். அன்றைக்கு மோசேயுடைய விசுவாசம், ஆரோனுடைய விசுவாசம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசம் எப்படியாவது அந்த கடலை தப்புவிக்க தேவனால் முடியும் என்று சொல்லி கூக்குரலிட்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். கூக்குரலிட்டார்கள், ஆண்டவரே இந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து செல்ல உம்மால் மட்டும்தான் கூடும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடக்கிறது போல தேவனாகி கர்த்தர் அந்த ஜனங்களை இந்த சமுத்திரத்தின் நடுவில் கடந்து போக செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் சமுத்திரத்தை போல, அக்னி ஜுவலையை போல நடுவில் நம் எதிராக வந்தாலும் நம்ம தப்புவிக்க வல்லவராக இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமாய், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இருந்தால்தான் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். விசுவாசிகளை தேவன் நேசிக்கிறார். விசுவாசமுள்ள ஜெபம் நோயாளிகளை குணமாக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் நீதிமானாக்கும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இப்படியாக அநேக வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆபிரகாம் அன்றைக்கு விசுவாசித்தார், அது நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசத்தோடு பலியிடச் சென்றார். ஆண்டவர் இந்த இடத்துல அவருடைய விசுவாசம், நானும் பிள்ளையாண்டனும் போய் வருகிறோம் என்று சொல்லி, பலியிட்டு வருகிறோம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு போனார். தேவன் இந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும் என்று சொல்லி, தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி, தேவனே இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி நமக்குள்ள நல்ல ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் வேணும். ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்முடைய காரியத்தை இன்னும் வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் நமக்கு இன்னும் விசுவாசம் வேணும். கடமைக்காக வேதத்தை வாசித்து கடமைக்காக ஜெபிக்கும் போது விசுவாசத்தில் பலப்பட முடியாது. விசுவாசிக்கிறவளே பாக்கியவது என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தின் மேன்மையை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் இந்த 3 வாலிபருடைய விசுவாசம் அக்கினி ஜுவாலையில் போடப்பட்ட போதிலும் பாதுகாக்கப்பட்டாங்க. என் தேவன் தப்பிவிக்க வல்லவர் என்று சொல்லி தைரியமாக நின்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு மத்தியில் கடந்து செல்வதற்கு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு விசுவாசம் செங்கடலை 2 பிரித்து வெட்டாந்தரையில் நடக்க செய்தது. ஆபிரகாம் விசுவாசித்தார், நானும் பிள்ளையாண்டனும் பலியிட்டு வருவோம் என்று சொல்லி. இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசத்தினால் மேன்மையை நாம் காண்கிறோமா? விசுவாசிக்கிறவர்களை பாக்கியவதுன்னு சொன்ன வசனத்தின்படி விசுவாசம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். விசுவாசம் இன்னும் கர்த்தரோடு இணைக்கும், கர்த்தரோடு ஐக்கியத்தை கொண்டு வரும். விசுவாசம் கர்த்தரை சார்ந்து வாழச் செய்யும். கர்த்தரை சார்ந்து நாம் வாழும்போது, கர்த்தரோடு நாம் நடக்கும்போது, நம்ம செய்கிற காரியத்தெல்லாம் மேன்மையாக தருவார் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் எப்பொழுதும் இருக்கணும். கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். விசுவாசத்தில் இன்னும் முன்னேறி செல்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு உறுதியாக நின்று ஜெபிப்போம். வேதத்தை எடுத்து வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருந்தால் தேவன் நம்மை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.